பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 10/2/2026 தமிழ் விசுவாவச வருடம் தை மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி காலை 7:29 வரை, பின்பு தேய்பிறை நவமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம் காலை 7:39 வரை, பின்பு அனுசம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். முடிவுகளை ஓரிரு நாட்கள் தள்ளி போடுவது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு சற்றே ஞாபக மறதி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பாராத நண்பர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வீண் வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தள்ளி போட்டு கொண்டிருந்த வேலைகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். திருமண பருவத்தினருக்கு விரும்பிய வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர்நீலம். மிதுன ராசி அன்பர்களே, பல சவால்களை சமாளித்து இன்றைய தினம் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனம் முழுமையாக வெளிப்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் ஆகாய நீலம். கடகராசி அன்பர்களே, குழந்தைகளால் பெருமையடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனச்சோர்விலிருந்து விடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பாராத அலைச்சல்கள் வந்து போகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்றே இலகுவாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு மனநிறைவுகளை தரக்கூடும். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய உச்சங்களை நோக்கி பயணிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் நீலம். கன்னிராசி அன்பர்களே, பல புதிய முயற்சிகளால் லாபங்களை காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். புதிய நண்பர்களை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களிடமிருந்து பல நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. ராசியான நிறம் வெளிர் பச்சை மற்றும் வெண்மை நிறம். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தினர் உங்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு ஆறுதலாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் காவி நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாளைய திட்டங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். மூத்த சகோதரர்களின் ஆதரவு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மகர ராசி அன்பர்களே, எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் உற்சாகம் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரும். எதிர்பாராத சுபகாரிய பேச்சுக்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து கொடுக்கக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடும். நண்பர்களால் ஆதாயங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆகாய நீலம். கும்பராசி அன்பர்களே, பல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கக்கூடும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். புகழ்மிக்க நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் பல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அரவணைப்பால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர்பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.